வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக இந்த பிப்ரவரி மாத பலன்களை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ண உணர்வுகள், செயல், சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். அப்போது 3ஆம் இடத்திலிருந்து நேர பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது ஒரு பாக்கியத்தை அடைவதற்குண்டான அத்தனை முயற்சிகளும் இந்த பிப்ரவரி மாதம் எடுப்பீங்க. அப்போது 3ஆம் இடம் என்பது தைரியத்தோடு செயல்படுவீங்க. வீரியத்தோட தெம்பாக எதையும் சாதிக்கணும் என்கின்ற உத்வேகம் மேலோங்கி இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயை போன்ற டக்குன்னு கோபம் வரும், அது ஒரு விஷயம். பட் வேகமாக விரைவாக செய்யணுங்கிற இந்த துடிப்பு, தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதுவும் பாருங்க, இந்த மாதம் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியனோட சேர்ந்திருக்கு. அப்போ 2 உஷ்ண கிரகங்கள் இணைந்திருக்கு. அப்போ என்ன ஒரு நெகட்டிவ்னா டக்குன்னு கோபப்படுவீங்க. வேலையில் இருக்கிறீங்கன்னா ஏதாவது உங்கள் கௌரவத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு வேலை வேண்டாம், ஒன்று வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் அந்த கோபத்தை, ஆக்ரோஷத்தை மட்டும் அதாவது கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. செவ்வாய் சூரியன் சேரும்போது என்ன, வேலையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், வேலையில் அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மைகள், அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத் திறமை, அரசியல் என்ட்ரி ஆகிறது. ஸோ இதை போன்ற எண்ணங்கள், செயல்பாடுகள் உங்கள் ஆழ் மனதில் அதிகமாக தோன்றும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போயிடணுங்கிற அந்த துணிச்சல், அந்த ஆர்வம், செயல்பாடுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியனோட சேர்ந்திருக்கார், 10ஆம் அதிபதியோட உங்கள் ராசி அதிபதி இணைந்து பெற்றிருக்குது. ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு தன்மை. அப்போது பிரயாணங்கள் இருக்குமான்னு கேட்டால் உண்டு. சிறு தூர பிரயாணங்கள், நீங்கள் போய் 3ஆம் இடத்தில் இருக்குது, 9ஆம் இடத்தை பார்க்குது. சிறு தூர பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கண்டிப்பாக ஒரு ட்ராவலுங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும். அதை உறவு ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ எப்படியோ ஒன்று குடும்ப ரீதியாகவும் வெளியில் போகக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் அப்படின்னாலே குருவும் சுக்கிரனும் பார்க்கணும். அப்போ சுக்கிரனோட குரு எப்படி ஒரு காம்பினேஷன், குரு சுக்கிரனை பார்க்குது, ஏதோ ஒரு வகையில் பார்க்குது. அப்போ பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை குருவே பார்க்குறார். தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 8வது வீட்டிலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது பணம் உங்களுக்கு வந்து சேரும். மறைமுகமாக ஏதாவது ரூபத்தில் இருந்து மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வரணுங்கிறது அமைப்பு. கொடுத்து வைத்த ரொம்ப நாள் வரலைங்கிற பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இப்படி மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வருவதற்கான அத்தனை அம்சங்களையும் கொடுக்கிறது. சார், வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் வாங்குவதற்கு உகந்ததாக இருக்குமா இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் 4ஆம் இடத்துல, செவ்வாயும் போய் அங்கே உட்கார போகிற 4ஆம் இடத்துல உட்காருது. அப்போ கண்டிப்பாக வாகனங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் பிரம்மாண்டமாக பெருசாக ஒரு வீடு கட்டணும்னா பெருசாக கட்டணும்னு நினைப்பீங்க. இப்போ உங்கள் என்ன ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும், அங்கே ராகு இருக்கு, பிரம்மாண்டமாக பெரிதாக கட்டணும். ஒரு வீடு வாங்கினாலும் பெருசாக இருக்கணும், விசாலமாக இருக்கணும். ஒரு ஆசைங்கிறது பெரிய அளவில் இருக்குங்கிறது காமிக்குது. ஸோ வாங்குறவங்க நிச்சயமாக வாங்கி கொள்ளலாம். ஆனால் ராகு இருக்கிறதுனால, செவ்வாய் ராகு சேரும்போது அந்த இடத்தை வாங்கும் பொழுது ஏதாவது வில்லங்கம் இருக்கா, ஏன்னா ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் அங்கே இருக்குது, ஒரு பிரச்சனை. அப்போது ஒரு பிரச்சனை கொடுக்கும்.
அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது காமிக்குது. அப்போ என்னன்னா செக் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். மற்றபடி வாங்குவது, வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, புதன் அங்கே இருக்கார். புதனுங்கிறது சும்மா ஒரு இடத்த வாங்கி போடுறது. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக உண்டு. ஒரு காலி நிலம் வாங்கி போடணும். அது புதன் அங்கே இருக்கார். புதன்னாலே காலி நிலம். ஸோ காலி இடம் வாங்குவது. ஸோ இதெல்லாமே இங்கே சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் அழகான ஒரு லக்ஸரியான அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறது. ஸோ இந்த அமைப்புகள் எல்லாம் சிறப்பு பெறுகிறது. சனி பகவான் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் அங்கே அமர்ந்திருக்கார். அப்போ பூர்வீகத்தில் ஒரு கசப்பு வர மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு செல்லக்கூடாது. ஏன்னா சனியனால இங்கே கசப்பு, ஏதோ ஒரு கசப்பு, பூர்வீகத்தில் ஒரு கசப்பு, குழந்தை நினைச்சு ஒரு வருத்தம், குழந்தை உங்களை விட்டு வெளியில் போய் படிக்குது. ஸோ அந்த குழந்தையை நினைத்து ஒரு சின்ன வருத்தம் என்பது கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். இப்போ அட் ப்ரெசன்ட் குழந்தை என் பேச்சை கேட்கறது இல்லை. ஏன்னா 5க்குரியவன் போய் ஏட்டில் உட்கார்ந்துருக்கார். காதலுக்கு போகுது, காதலில் என் பேச்சை கேட்கல. ஸோ எப்படியாவது குழந்தைகளை நினைத்து ஒரு சின்ன வருத்தம் என்பது நிச்சயமாக உண்டு. இது எப்போ சரியாகும்னா இந்த வருடத்தினுடைய, அதாவது இந்த ஜூன்ல எல்லாம் சரியாயிடும். குழந்தைகளை நினைத்து யாரெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வருடம், அதாவது மிட்ல இருந்தே சரியாயிரும்னு அர்த்தம். அப்ப என்னன்னா, குழந்தைகளுக்கு அன்பையும் பாசத்தையும் கனிவையும் செலுத்தணும் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுட்டா போதும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? இனிதே நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். திருமணம் கைகூடும். ஆனால் ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள், கணவன் மனைவி, ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் இந்த 2 பேருக்கும் மேலே, அந்த செவ்வாய் சுக்கிரனில் கூடவே ராகு இணைகிறது. அப்போது சண்டை வருவதற்கான, ராகுனால இங்கே ஒரு பிரச்சனை தான் வச்சுங்களேன். உறவுகளில் ஒரு பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை, உறவு சார்ந்த அன்னோனியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை வருவது, அது 3ஆம் நபர்களால் வருவதற்கான வாய்ப்புகள். அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். குரு பகவான் அங்கே 8ல் இருக்கார். 8ஆம் இடத்திலிருந்து தனது 5ஆம் பார்வையாக 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குது, வெளிநாட்டு ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ விருச்சிக ராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாடு செல்லணும், வெளி மாநிலத்துக்கு செல்லணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாடு செல்வதற்கும், வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கும், அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்ப்பதற்கும் இதெல்லாமே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அப்போ வெளிநாட்டு முயற்சிகள் சக்சஸ் கொடுக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் கை கொடுக்கும், வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள், அந்நிய மதத்தினர் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு தரும், குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரும். அது குழந்தை பாக்கியத்தில் குறிப்பாக செயற்கை முறையில் கருவூட்டல். ஏன்னா குரு ராகுவை பார்க்குறார். அப்போ ரொம்ப நாளாக ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் 5 வருடங்கள் குழந்தை இல்லாதவர்கள், இப்போ நான் ஒரு செயற்கை முறையில் ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ். ஏன்னா குரு வக்ரமாகி குருவை பார்க்குறார். அப்போ அதில் பிடிவாத தன்மையோடு செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் சம்பந்தப்பட்ட சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியலில் என்ட்ரி ஆகக்கூடிய அமைப்புகள், அரசு பணிகள், அரசு ஒப்பந்தங்கள், அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பு பெறும். ஏன் சொல்கிறேன்னா, சூரியன் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சரியாக போய் எங்கள் கும்பத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை பார்க்குறார், 10ஆம் இடத்தையே பார்க்குறார். அப்போ அரசாங்கம், அரசு, அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகத்தன்மை, MBA படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த தன்மைகள் அத்தனையும் சிறப்பு பெறும்.
கௌரவம், பதவி, அந்த கௌரவம் பதவி இந்த ரெண்டும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு சிறப்பாக அமைகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்கள் ராசிநாதன் ராகுவோடு சேர்றதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை பார்த்துருங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானை தரிசித்தால் நிச்சயமாக உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் நல்லா இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன், டீட்டெயில்டு ப்ரிடிக்ஷன் வேணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.